ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷாமி கபாப் செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெந்திருந்தால் போதும். அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறின அப்புறமா மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா வேக வச்ச ஒரு 1/4 கிலோ மீட், அதுவும் நல்லா நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது தனியாக இது தனியாக வேக வச்சுருந்தேன். ஒரே மிக்சர் ஜாரில் தனித்தனியாக கொஞ்சம் அரைச்சி அப்புறமா ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமை வச்சுக்கோங்க. அப்புறமா சிம் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஷாமி கபாப் ரெடி ஆகிடும். இது உள்ளே நல்லா பஞ்சு போல் அப்படியே மேலே அப்படியே முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.